வணக்கம். ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில அவர் சொன்ன ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் தான் இப்ப பரபரப்பா அரசியல் வட்டாரத்தில இருக்கு. பாஜகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் கிடையாது. 2வது அண்ணாமலை. அண்ணாமலை ரொம்ப துடிப்பா, வேகமா செயல்பட்டாரு. பாஜக நிதானமான ஒரு வளர்ச்சிய தான் விரும்புது. ரொம்ப வேகமா, துடிப்பா செயல்படுற அந்த வேகத்த விரும்பல. அதனால அண்ணாமலையோட வேகத்த மட்டுப்படுத்துறதுக்காக தான் அண்ணாமலைட்டருந்து மாநில தலைவர் பதவியை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த 2 விஷயங்கள் தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. வைக்கும்போது என்ன சொன்னாங்க? மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சியில் திரும்பவும் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கான முயற்சியில் தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியும் திமுகவோட ஜெயிக்கக்கூடாது, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் பாஜகவோட கூட்டணி வச்சார். இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படி சொல்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி இதை ஒரு தனி நபர்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமித்ஷா சென்னைக்கு வந்தாலுமே அவர் போய் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கே போகிறாரு. 2வது அவர் ஆர்எஸ்எஸோட முகம் அப்படின்னு இன்னும் பார்க்கப்படுது. அது பெருமையாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அப்படிப்பட்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியமான தேர்தல் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதிமுகவை இனிமேல் காப்பாற்றவே முடியாது. அதிமுக அடிச்சுக்கிறாங்க, உள்ளே அடிச்சுக்கிறாங்க, நம்மளை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர போகிறதில்ல. அதிமுகவில் இவ்வளோ உட்கட்சி பிரச்சனை இருக்குது. இதை தீர்க்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணவத்தினால அந்த கட்சியவே அழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக மேலிடம் வந்துருச்சு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஏன்னா இவ்வளோ தூரம் இப்போ செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு வந்துட்டார். செங்கோட்டையன் நிறைய பெரிய லிஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமியோட குறைகளை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். அமித்ஷா உடனே ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். என்னடா அது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, இந்த பிரச்சனையை கொண்டு போய் நீங்கள் ஏன்டா அமித்ஷாட்ட சொல்கிறீங்க அப்படின்னு ராசாலாம் பேசுகிறாரு. ஏன்னா வேறு வழி கிடையாது. இன்றைக்கி கட்சியை வழி நடத்துறது யார்? எடப்பாடி பழனிசாமியை வழி நடத்திட்டு இருக்காரு. பாஜக மேலிடம் நடத்துது. குறிப்பாக அமித்ஷா சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா உடனே டக்குன்னு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு. நயனா நாகேந்திரனை வர சொல்லியிருக்கிறாரு. நேபாள பிரச்சனை வேறு அங்கிட்டு ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனை சம்மந்தமாக அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கிறனால அதிமுக பிரச்சனையை கொஞ்சம் ஆற போடுவோம், அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இதுக்கிடையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு இப்படி பேச விட்டுருக்காங்க. இந்த பேச்சு இருக்குல்ல, இதுதான் ரொம்ப அதிமுகவினருக்கும் பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருச்சு. என்ன அது இப்படி பேசுகிறாரு, இப்படி பேசினா நம்ம எப்படி அந்த கூட்டணியை ஆதரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அதிமுக தனிச்சும் போக முடியாது, எங்கேயும் போய் சேரவும் முடியாது. இல்லை, நான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு போனாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பை விஜய் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருப்பார். ஏன்னா அவருடைய செல்வாக்கு வேறு, எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு வேறு. இல்லை அதிமுக ஒரு வலிமையான கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எடப்பாடிக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பார்க்கப்படும். அப்படி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இப்போ சுருங்கிட்டார். இப்போ எம்ஜிஆர் போலையோ ஜெயலலிதா போலையோ அவர் எல்லா ஜாதிய அமைப்புகளையும் அரவணைச்சு போகக்கூடிய நபராக இல்லை. அவர் கொங்கு வேளாளர் கவுண்டரோட அந்த அரவணைப்பு மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஒரு ஜாதி அமைப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சமுதாயத்தின் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். இப்படி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களையும் ஒருங்கிணைச்சாதான் ஓரளவுக்காவது கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும். இப்போ நாடார் சமுதாயத்தில் சிலர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதே சமுதாயத்தை இந்த இன்பத்துறைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாரு. அதனால் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி சிலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது மிக முக்கியமான விஷயம் அண்ணாமலையை பற்றி ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன அந்த விஷயந்தான். அண்ணாமலை ரொம்ப வேகமாக செயல்படுறாரு. பாஜகவோட வளர்ச்சி இவ்வளோ வேகமாலாம் இருக்கவே கூடாது. ஆமாம், 3% கீழே இருந்த கட்சி, நோட்டா கீழே இருந்த கட்சி, இப்படியெல்லாம் விமர்சனம் வந்தது. எப்போது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. அதை கூட ஏன் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு மிக முக்கியமான தேர்தல்? பாஜகவுக்கு. அந்த தேர்தலில் அதிமுக எடப்பாடி டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது அப்போ மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை இந்த கட்சியை எப்படியாவது வாக்கு சதவீதத்தில் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமையிலேயே ஒரு கூட்டணியை நான் உருவாக்கி காட்டுறேன்னு உருவாக்குனது தப்பா? கூட்டணியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போ நயனா நாகேந்திரன் மாநில தலைவரானார். அந்த கூட்டணியை உடச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாருமே. கூட்டணியை உருவாக்குறது இல்லாமல் அதை தக்க வைக்கிறதுக்குமே ஒரு ஒரு இது வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த அளவுக்கு அண்ணாமலை செயல்பட்டார். அப்படி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருமே பாஜக ஒதுக்கி விடும்போது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 18.5% வாங்க வச்சு அதில் பாஜக மட்டுமே 11.4% வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னா
அது அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி தான். அந்த வேகம் வந்து பாஜகவுக்கு பிடிக்கல. பாஜக ஒரு மாநிலத்தில் வளருது அப்படின்னா நிதானமாக வளரணும். அந்த வளர்ச்சி வந்து சரியான ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சுக்கு பின்னாடி வந்து ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இது பாஜகவோட கருத்தாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா அமித்ஷாவே இப்போ வந்து திமுகவை தான் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து ஆதரிக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு டைப் போட்டிருக்காரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறார். திமுக வந்து அந்த பிரச்சார கூட்டத்தில் நான் திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், கழுவி ஊற்றுவேன், நீங்கள் எனக்கு பதிலுக்கு என்னையே திட்டுங்க, எல்லாத்தையும் திட்டுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டார். என்ன பண்ணார் 2021 இப்போ அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மேலேயும் குற்றச்சாட்டு இருந்தது. அதே போல் முக்கியமான அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் ஸ்டாலின் என்ன செஞ்சார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாத்து மேலேயும் நாங்கள் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். நடவடிக்கை எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மேலே வந்து ஊழல் வழக்கு அதிக அளவில் இருக்குது. அந்த ஊழல் வழக்கு எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9 முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து பயங்கரமான ஒரு சோதனைலாம் நடத்துனாங்க. 1000 இடங்களில் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணி அவங்க மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, புகார் கொடுத்தாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றுமே எடுக்கலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி, எஸ்பி வேலுமணி, வீரமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், சேவு ராமச்சந்திரன் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போகும். இவங்க சம்மந்தப்பட்ட இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்களில் வந்து இவங்க நடவடிக்கையே எடுத்தாங்க, சோதனையெல்லாம் போனாங்க. சரி, கண்டிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்துருச்சு, எடப்பாடி ஆட்சியில் வந்து எவ்வளோலாம் ஊழல் பண்ணியிருக்கானுங்க, அந்த ஊழல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பார், முதலமைச்சர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இரும்புகாரம் கொண்டு எடப்பாடி பழனிசாமியில் நடந்த ஊழல் வழக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. அது மாதிரி தானே ஒரு பில்டப்பையும் கொடுத்தாரு அவர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை இவங்க போட்டாங்க. இப்போ இந்த 1000 இடங்களில் சோதனை பண்ணாங்கள்ல, இவங்க ஊழல் பண்ணவங்களை யார் யார் ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவி செஞ்சாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஊழலுக்கு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர்லாம் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே இவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுபிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஊழல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் அதே கான்ட்ராக்டுகளுக்கு வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே விநியோகத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்களை வந்து கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் அதிமுக ஆட்சியில் வந்து ஒப்பந்தமே போட்டாங்க. துவரம்பருப்புலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஊழல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, திமுக ஆட்சியில் சொன்னாங்க. அதே கிறிஸ்டி நிறுவனம் தான் இப்போவும் திமுக ஆட்சியிலையும் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது. இப்போ திமுக அரசில் வந்து என்ன வரணும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ரைடு விடுற மாதிரி விடுவாங்க. ரைடு விட்டாரியா, திமுக மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அப்போதியா ஊழல் செஞ்சவங்களை எல்லாமே நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க. இந்த ரைடை பற்றி ஒரு 2-3 நாள் பேசிகிட்டு இருக்கவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கலாம் தெரியாது, அப்படியே போட்டுருவாங்க. அது மட்டும்தான் செய்தி மட்டும்தான் வரும். அவங்க மேலெல்லாம் எந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா மேலேயுமே வந்து ஒரு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் திமுக அரசு வந்து அது பெருசாக கண்டுக்கவே இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா படப்பையில் அவங்க ஒரு இது வச்சுருந்தாங்க, மதுபானம் டிஸ்டிலரி வச்சுருந்தாங்க. இந்த நிறுவனத்தை அவங்களால நடத்த முடியல, லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு லீஸில் விட்டாங்க. லீஸில் விட்டோன்னா அது யார் எடுத்து நடத்துகிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு லாஸில் போகிறது எப்படி திமுகவுக்கு வந்து இதாக போகும், லாபத்தில் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் அவங்க நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இந்த மதுபானங்களை எல்லாமே விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட நம்ம லீஸில் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தனால சசிகலா மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து திமுக ஒரு முறை ஆட்சியில் உட்காந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை ஆட்சியில் உட்காராது. இது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலகட்டத்திலையும் சரி, தொடர்ந்து வந்து இவங்க 10 ஆண்டுகள் கூட ஆட்சி பண்ணிவிட்டு அதிமுக ஆட்சி பண்ண பிறகு ஒரு மாற்றம் வந்தாலும் வரும். அப்போ கலைஞர் ஆட்சியில் உட்காந்தாலும் உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இது வரைக்குமே அப்படி தான் இருந்தது. இந்த முறை இதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட எண்ணம். அதுக்காக வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டார்.
போட்டுட்டு இந்த மாதிரி ஊழல் வழக்கெல்லாம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காதுங்க, நீங்கள் மக்களை போய் பாருங்கள், மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட வந்து திமுகவை பற்றி அவதூறாக பேசுங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து பெரும்பான்மையாக அதெல்லாம் காசெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜெயிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நாங்கள் வந்து திரும்பவும் வந்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறார். அதனால இந்த விஷயத்தையெல்லாம் யார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் தான், முதலமைச்சரோட மருமகன் தான், மாப்பிள்ளை. அவர் தான் வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமே இருக்குது, பயங்கரமான ஒரு டீமே இருக்குது. நிறைய வியூ வகுப்பாளர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இருக்கிறாங்க. இப்போ சபரீசன் என்ன செஞ்சுருக்காரு, பெண் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறாரு. அதை பார்த்திங்கன்னா உதயநிதிக்குன்னு தனியாக ஒரு ஆள், சுனில் கனுகோலு அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அதே போல் ஐபேக் நிறுவனம் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. ஆனால் அந்த ஊழியர்கள் எல்லாமே திமுகவுக்கு வந்து இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும்தான், பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாருமே தான் இங்கே இருக்கிறாங்க. இப்படி வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நிறுவனம் திமுகவுக்காக வியூகத்தை வகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களோட வேலை என்னென்னா மீடியாக்களில் திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு பார்க்குறாங்க. அப்படி வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு எதையோ அவங்க அழுத்தம் கொடுத்து அதை வந்து காலி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து ஒரே விஷயந்தான், எடப்பாடி பழனிசாமி மேலே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் வந்து கொடநாடு கொலை வழக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டினார். இந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொன்னார். அங்கேயே ஒரு 3.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 3.5 வருஷமோ 4 வருஷமோ அங்கேயே ஒப்பேறி போச்சு. அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் இப்போ தான் ஒரு A1 அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போதே வந்து அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? சரி, அதிமுக காரங்களே திமுக ஓட்டு போடுவோம், திமுக ஓட்டு போட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு மாதிரி திமுக ஓட்டு போட்டாங்க. அவர் வந்து அவ்வளோ உறுதி கொடுத்தார், கொடநாடு கொலை கேஸில் கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேங்க அப்படின்னு மக்களுக்கெல்லாம் உறுதி கொடுத்தாரு. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே அதை தான் சொன்னார். சரின்னு இவர் வந்து என்ன செஞ்சார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அவர் என்ன செஞ்சார், அப்போ இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட கூட கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி மேலே இந்த கொடநாடு சம்மந்தமாக ஒரு வழக்கெல்லாம் கொடுத்தாரு, புகார்களெல்லாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் முதலமைச்சர் ஆனார், கொடநாடு வழக்கு என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சட்டமன்றத்தில் கூட அது சொன்னார், கொடநாடு கொலை சம்மந்தமாக எல்லாத்துக்குமே வந்து தொடர்பு இருக்கவங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பேன், தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் ஆச்சு. இப்போ இவரோட ஆட்சி முடிய போகிற டைம் ஆயிடுச்சு. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு வழக்கு விசாரணையில் தான் கிடக்குது. என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல உண்மையான குற்றவாளியை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைய நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு. அவர் வந்து கேட்குறதெல்லாம் இந்த திட்டங்களை நிறைவேற்றலை அப்படின்னு தான் சொல்கிறாரு. உண்மையிலேயே ஜெயலலிதா மேலே மதிப்பு மரியாதை இருக்கிற நபராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டிருக்கணும், கொடநாடில் நடந்த கொலை கேஸை நீங்கள் கண்டுபிடிங்க, யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணுமா வேணாமா? அதை ஏன் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதை சொல்லணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கை பற்றிலாம் பேசுகிறதில்ல. அது சம்பந்தமாக முதலமைச்சர் வந்து கடந்த சட்டமன்ற இதிலெல்லாம் பேசும்போது கூட இவங்க என்ன செஞ்சாங்க, டமான்னு விலகி ஓடிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வாயை நோண்டுவாங்க, நம்ம ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் இது வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மாதிரி பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணார், சட்டமன்றத்தில் போய் அவர் தேர்வு பண்ணி அனுப்பிச்சனாலும் அவருடைய எம்எல்ஏக்களும் வந்து பெருசாக வந்து மக்களுக்காக எதுவும் பேசின மாதிரி தெரியல. இன்றைக்கி வந்து பிரச்சார பஸ்ஸில் போயிட்டு மக்களுக்காக நான் எதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு ஏகப்பட்டதை அவுத்து விட்டுட்ருக்காரு. ஆனால் ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் 9 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொன்னீங்க, கொடநாடு வழக்கை பற்றி பேசுனீங்க, திமுக வந்து வந்தோடனே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நடவடிக்கை உறுதி அப்படின்லாம் பேசுனீங்க, என்ன நடவடிக்கை இது வரைக்குமா திமுக அரசு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாத்துக்கும் வரும்ல, அந்த கோபம் வருது. அந்த கோபம் வந்தாலும் இப்போ வந்து பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா, திமுகவே திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டு போகுது, எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகியாக இருக்கிறாரு, அவர் வேறு வழி கிடையாது, நம்ம கூட ஒரு டையப்பை போட்டுக்கிட்டு திமுக வந்து திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைனஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க.
ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க. அடிக்கடி துரைமுருகன் சொல்லுவார்ல, நம்மலாம் பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்கலாம், ஆனால் பகை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்ல. அதே போல தான் பங்காளிகள் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரட்டும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், 2 பேரில் வந்து யாரோ ஒருத்தங்க ஆட்சியில் இருக்கணும். ஆனால் வேறு கட்சிகளுக்கு வலியுற்றக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. இதனால தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே இந்த கொடநாடு கொலை சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு, பாஜக புரிஞ்சிடுச்சு. இப்போ செங்கோட்டையன் அமித்ஷா சந்தித்தார். செங்கோட்டையன் வந்து அமித்ஷாட்ட நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பண்ணுற விஷயங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் நேரடியாக இல்லை, மறைமுகமாக இருக்கிறாரு. அவர் மறைமுகமாக செயல்படுறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் அழிக்க நினைக்கிறாரு, அதிமுகவையும் அழிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் வச்சிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுனால தான் பாஜக வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுச்சு. அதனால தான் இப்போ குருமூர்த்தி சொல்லியிருக்கார், 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் கிடையாது, நாங்கள் அதை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.